நைட் ஆகிட்டாலே நம்ம டின்னருக்கு என்னடா செய்கிறதுன்னு யோசிப்போம். அது நம்ம சிலிண்டர் டிமாண்டில் இருக்கிறதும் போதும். நம்ம நைட்டான இட்லியாக போட்டு போட்டு போர் அடிக்குதுன்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் சேஞ்சுக்கு இந்த கோதுமை பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி செய்யலான்னு பார்த்தலாம். அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக்கு கிளிக் பண்ணிக்கோங்க. குக்கரில் எண்ணெய் நல்லா சூடனே சோம்பு, பட்டை, கிராம்பு, கல்பாசி, பிரியாணியால் நல்லா பொரிஞ்சோன்னே 2 பெரிய வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலர் அளவுக்கு நல்லா வணக்கி விட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. அது கூட பார்த்தீங்கன்னா 2 தக்காளி பழம் நல்லா மசிகிற அளவுக்கு நல்லா வணக்கி விட்டுட்டு அது கூட பார்த்தீங்கன்னா புதினா தலை போட்டு நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள், மல்லித்தூள், மிளகாத்தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. வீட்டில் அரைச்ச பிரியாணி மசாலா அது நம்ம சேனல் அப்லோட் பண்ணுறேன், ட்ரை பண்ணி பாருங்கள். அது காய் பார்த்தால பட்டாணி, கேரட், பீன்ஸ் எல்லாம் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட நீங்கள் சோயா உருளைக்கிழங்கு இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. அந்த மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு 5 மினிட்ஸ். அது கூட உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஊற வச்ச கோதுமை குருணை எடுத்துக்கோங்க. அதையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் 1 டம்ளர் குருணைக்கு நான் 2.5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். நல்ல தண்ணி லைட்டாக கொதி வந்து உப்பு காரம்லாம் செக் பண்ணிவிட்டு நெய் ஊற்றிட்டு ஒரு 3 விசில் விட்டு இறக்குனீங்கன்னா நம்மளோட பிரியாணி ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள்.